வணங்க மக்களே, இன்னைக்கு நம்ம பியாண்ட் த பாரோடைய ஃபினாலே எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போன எபிசோடில் ஹீரோவுக்கு கைகளில் காயம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் அந்த காயங்களை ஹீரோயின் ஆயில்மெண்ட்டை போட்டு மூடி மறைச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவருடைய வீட்டில் போய் தூங்கி இருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி காயங்கள் ஆயில்மெண்ட் போட்டிருப்பாங்களே, அதை இவர் பார்க்குறாரு. அதில் குட் லக்ன்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. அதில் ஹீரோயினி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது ஹவுஸ் கீப்பர் ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்திருக்க விஷயத்த சொல்ல, சரி நீ ஒருமே யோனாவை பார்க்க போகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று பேசின விஷயம் ஞாபகம் இருக்கான்னு ஹீரோ கிட்ட கேட்டா, ஹீரோ அதை பற்றி நான் பேச வரும்ல, நேற்று நம்ம எதுவுமே பேசலன்னு போது ஏனோவும் அப்போனா நான் உன்கிட்ட ஹேஷை தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உன் கூட ஹேஷ் இருக்குன்னா நீ புதுசாக ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீ உனக்கான ஒரு ரூம்மேட்டை தேடிக்கணும். இவங்க ரெண்டு பேரில் யாருனாச்சும் ஒருத்தவங்க தான் போதும். ஏன்னா ஹேஷ் யாருனாச்சும் ஒருத்தவங்க பார்த்துக்கணும், நீ எப்படி இருந்தாலும் ஹேஷை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு ஹீரோ கிட்ட ஒரு டீல் போட ஹீரோமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் யோன் யாங்னு ஒரு பொண்ணை காமிப்பாங்க. இவங்க மேட்ச் மேக்கிங் கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அதில் இவங்களும் இவங்க கிளைண்ட்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கும்போது இந்த இடத்துல மின்சாங் இவங்களுடைய ஹஸ்பண்ட் அவருமே இன்றைக்கி ஃபேமிலி டின்னர் போகலாமான்னு போது எனக்கு வேறு ஒருத்தர்கிட்ட மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அதை தவிர்த்துடுறாங்க. சரி மின்சாங்மே எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துல வேறு ஒரு ஆள் கூட மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த ஆளே இவங்க ஹக் பண்ணின்னு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே மின்சாங்க்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகிடுது. இவர் வீட்டுக்கு போய் யோன் யாங் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் உண்மையாலுமே உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு பையன் கூட இருக்கிறத என்னால் கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியல. நீ அப்படியே ஒரு பையன் கூட இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறேன். அந்த இடத்துல இருக்கிற யோன்யாங் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதுக்காக இங்கே இருக்கோன்னு தெரியல, நம்ம பசங்களுக்காக தான் நம்ம இந்த கான்ட்ராக்டை போட்டுக்கணும். நம்ம ஒன்றும் உண்மையான கப்பல் கிடையாது, எனக்கு ஒன்றும் உன்னை பிடிக்காது, உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படலன்ற மாரி இவங்க டோட்டலாகவே மின்சாங் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் மின்சாங்க்கு உண்மையாலுமே யோன்யாங் மேலே லவ் இருக்குது. அதில் இவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேளை அப்படி நம்மளால் ஒன்றா இருக்க முடியாத பட்சத்தில் நம்ம வேணால் டிவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை ஒரு கையில் எடுக்கிறாரு. அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இலும் லா ஃபார்மில் போய் ஹீரோயினிக்கிட்ட இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது இவங்க கோ பேரண்டிங்கிற மாரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்துருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை இப்போதைக்கு மின்சாங் மீறாரா, அதுக்காக இவங்களுக்கு தேவையான லாஸ்லாம் தேவைப்படுதுன்ற மாரி இவங்களுடைய சில விஷயங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பேரண்ட் இந்த மாதிரி டிவர்ஸ்டு ஃபேமிலியில் வாழக்கூடாதுன்னு இந்த ஒய்ஃப்க்கு ஆசையாக இருக்கான். அதால் தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு வாட்டி கூட அந்த மின்சாங் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டே கிடையாதா. இருந்தாலும் எப்படியோ அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆக்சுவலி இந்த மின்சாங்கும் ஹியோன் யாங்கும் டிவர்ஸ்டு ஃபேமிலியில் தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே புரியுமா. அப்படி ஒரு கஷ்டம் உங்கள் பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு கான்ட்ராக்டை போட்டாங்களா. உண்மையான காதல் இல்லைன்னு போது அந்த இடத்துல மின்சாங் டிவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இதை வச்சு தான் இப்போதைக்கு லாஸ் விட்டை இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எப்படி வேணாலும் கோர்ட்டில் மாற்றலான்ற மாரி தான் ஹீரோயின் பேசுகிறாங்க. இருந்தாலும் என்னுடைய எஃபர்ட்டை போடுறன்ற மாரி ஹீரோயின் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வச்சுருக்காங்களே அந்த மேட்ச் மேக்கிங் கம்பெனியை பற்றியுமே ஹீரோயினி விசாரிச்சுன்னு இருக்காங்க. அவங்களுமே உங்களுக்கு எதனாச்சும் உதவி வேணும்னா என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ காமிச்சா, அதாவது இவருடைய ஒய்ஃப் சொல்லியிருந்திருப்பாங்களே, அதாவது உனக்கு ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆகணும், இல்லைனா உனக்கான ஒரு ரூம்மேட்டை நீ பிடிச்சிருக்கணும்னு ஒரு டீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ எதனாச்சும் மேட்ச் மேக்கிங் மூலியமாக நமக்கு எதனாச்சும் செட் ஆகுமான்னு சொல்லிட்டு அந்த சில மேட்ச் மேக்கிங் வெப்சைட்லாம் போய் ரெக்வஸ்ட் கொடுத்துன்னு இருக்காரு. அது மூலியமாக எதனாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கும்போது தான் கடைசியாக ஹீரோயினி வந்து இவங்க அட்டன் பண்ணாங்களா அந்த கேஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஹியோன் யாங் சொன்ன மொத்த விஷயத்தையுமே அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட சொல்கிறாங்க. அந்த இடத்துல முக்கியமாக ஜின்வு தான் ரொம்ப ஆகுறாரு. ஜின்வுக்கு இது எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல, எல்லாமே ரொம்பவே தப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த கேஸை எப்படி நம்மளால் எடுக்க முடியும், ஜட்ஜ் இதை எடுத்துப்பாங்களா, கோர்ட்டில் இது செல்லுமான்ற மாரி ஒருத்தவங்க அவங்களுடைய சில தாட்ஸ் எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க. அது மூலியமாக ஹீரோயினி எதனாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மிஞ்சி அவங்க வந்து அப்படியே அவங்க ஃபேஸில் மசாஜஸ்லாம் தந்துட்டு அப்படியே ஒருத்தவங்களை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்கன்னா ஜின்வுவோடைய சிஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜின்வுவோடைய சிஸ்டருமே மிஞ்சியாங் கிட்ட பேசும்போது ஜின்வு பற்றி விசாரிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற லேடி தான் அவங்களுக்கு 42 வயசுன்னு சொல்ல, அதை கேட்டு அங்கே இருக்கிற சிஸ்டர் வேறு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. மிஞ்சி அங்கே எந்தமாரி இப்படி அழகாக இருக்குன்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் இவங்க பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல ஜின்வுடைய சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜின்வுக்கு மேரேஜ் வயசு ஆகிடுச்சு, இருந்தாலுமே ஜின்வுக்கு எந்தவித பேருமே கிடைக்கிற மாதிரியே தெரியல, உங்களுக்கு யாருனாச்சும் தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கன்ற போது அந்த இடத்துல உன்னோட ஓல்டராக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாரி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஜின்வுடைய சிஸ்டருமே கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி அதுக்கு ஒத்துக்காது, அவனோட 5 வயசு பெருசாக இருந்தாலே எங்கள் ஃபேமிலி பெருசாக அதை ஒத்துக்க மாட்டாங்க, இதில் வேற எப்படி அவனுக்கு பெரிய பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜின்வுக்கு மிஞ்சியாங்கு கிட்டத்தட்ட 10 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கேட்டு மிஞ்சியாங் கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. மிஞ்சியாங்களே இதுக்கப்புறம் ஜின்வு கூட பழக முடியுமான்னு தெரியல. இந்த இடத்துல மிஞ்சியாங்கும் அந்த சிஸ்டர் சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜின்வு வர்றாரு. ஜின்வு வரது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாப்பிட போகலாமான்ற மாரி மிஞ்சியாங் கிட்ட பேசினா மிஞ்சியாங் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல ஜின்வு என்ன பிளான்னு எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு.
கேட்குறாரு. ஆனால் மின்ஜாங் இதுக்கு ஆன்சர் பண்ணாமலே போக அந்த சமயம் தான் சிஸ்டர் கால் பண்ணுறாங்க. சிஸ்டர் கிட்ட பேசுறது மூலியமாக இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இவருடைய சிஸ்டரும் மின்ஜாங் ஒன்றா பார்த்து பேசியிருக்காங்கன்னு தெரிய வர அதில் சரின்னு சொல்லிட்டு இவரும் மின்ஜாங்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள தனியாக கூட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுற? நீ உண்மையாலுமே பிஸியாக இருக்கியா இல்லை பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நீ என்னுடைய சிஸ்டர்கிட்ட பேசுனதை என்கிட்ட சொல்லியிருக்கணும் போது அந்த இடத்துல மிஞ்சாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே புரியும். உன்னுடைய ஃபேமிலியோட அனுமதி கிடைச்சாதா நம்மளால் இப்படி இருக்க முடியும். நான் உண்மையாலுமே உன்னை காதலிக்கிறேன். ஆனாலும் எனக்கு அதை தாண்டி என்ன தான் ரொம்பவே பிடிக்கும். நான் என்ன தான் எல்லாரோட ரொம்ப காதலிக்கிறேன்றமே சொல்ல அந்த இடத்துல இருக்கிற ஜின்வோ, நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கன்னு போது அந்த இடத்துல இவங்க நான் உன்னை காதலிக்கிறேன்ற மாரி அந்த வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களே. அதில் ஜின்வோ சந்தோஷமாயிட்டாரு. அதில் ஜின்வு அப்படியே மிஞ்சி அங்கே ஹக் பண்ணுறாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உங்களை கைவிட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஒன்றா இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது இப்போதைக்கு சியாங்ஷால் இருக்கார்ல, அதாவது முன்னாடி மேனேஜிங் பார்ட்னராக இலுமுக்கு இருந்தவர், அவருக்கான எவிடன்ஸை இந்த பக்கம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம டீம். ஏன்னா அவர் இப்போதைக்கு இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகணுன்னு இருக்காங்க. ஏன்னா அவர் ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணியிருக்கார்ல, அதுக்கான பிளான் இந்த பக்கம் போயின்னு இருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஹீரோ நடந்து வந்துருப்பார். அந்த இடத்துல முன்னாடி ஜின்வுவை பார்ப்பார். ஜின்வு வந்து இன்றைக்கி நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட வெளியே போவோம், முக்கியமாக கங்ஷோமின்னை நீங்கள் கூப்பிடுங்க, ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணோடைய அட்வைஸ் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு உங்களோட டின்னரில் உட்காடுறாங்க. அந்த இடத்துல ஒரு மிஞ்சாங்க லவ் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்ல ஹீரோயினி இது பெரிய விஷயமே கிடையாது, நான் முன்னவே இதை எதிர்பார்த்தேன்னு போது அந்த இடத்துல இவருமே உங்களுடைய தாட் என்னன்ற மாரி ஹீரோயின்கிட்ட லவ்வை பற்றி கேட்டால் ஹீரோயினிக்கு அதை பற்றி பெருசாக தெரியலன்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோவுக்கு தான் முன்னவே மேரேஜ் ஆகிருக்கு. அதில் ஹீரோ ஒரு சின்ன அட்வைஸ் தராரு. அதை ஜின்வு நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. இப்போதைக்கு ஜின்வு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிஞ்சியாங்க மேரேஜ் பண்ணலான்னு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது இவங்க இந்த பாரில் குடிச்சாச்சு, திரும்ப 1 more குடிக்க போகிறாங்க. அப்படியே குடிச்சிட்டு வரும்போது ஹீரோயினி ஹீரோ கூட தான் வராங்க. அப்படியே அவங்க ஒரு மாதிரி தூங்கிட்டு வர ஹீரோ தூங்கிடுவார். அப்படியே அவங்க 2 பேரோட கையும் டச் ஆகும். ஹீரோயினி அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் கோர்ட்டு காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம்ல அந்த கேஸோட ஹியரிங் தான் போகுது. அந்த இடத்துல ஹீரோயினி லவ்வை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து கோ பேரண்டிங் கான்ட்ராக்ட் தான், இந்த கான்ட்ராக்டை நிலைநிறுத்தணுன்ற மாரி இவங்க இந்த மாதிரிலாம் பேசினா பக்கத்துலேயே தான் இவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பார். அவருமே ஹீரோயினிக்கு எதிர்த்தரப்பாக பேசின்னு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போகும்போது ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அடுத்த வாரம் நான் டைம் தரேன், டெட்லைன் முடியறதுக்குள்ளார அடுத்த ஹியரிங் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த ஹியரிங்கில் நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் போதுன்ற மாரி ஜட்ஜ் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி வெளியே நடந்து வராங்க. அந்த இடத்துல உங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்ப்பாங்க. அவர்கிட்ட போய் இவங்க பெருசாக பேசலை, ஆனால் அவர் தான் கூட்டு பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் எப்பயுமே அதிகமாக பிளைண்ட் டேட்டுக்கு போவேன், ஆனால் உன்னோட எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைச்சது கிடையாதுன்ற மாரி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். இது மொத்தத்தையுமே ஹீரோமே தூரத்துலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஏற்ற ஒன்று நீ கிடையாது. அவங்க இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஹீரோ போயிருந்திருப்பார். அதாவது இப்போதைக்கு இவங்க ஹைனுக்கோரை பற்றி விசாரிக்கலான்னு இருக்காங்க. ஒரு கம்பெனி கேஸ் போயின்னு இருக்குல்ல, அதை பற்றி விசாரிக்கும் போது திடீர்னு நாயோனுக்கு ஃபோன் வர ஆரம்பிக்கும். அதால் சரின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு லீன் ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய கம்பெனியுடைய டெக்னாலஜிஸ்லாம் ப்ளூ ஸ்டோன் ஒரு கம்பெனி வாங்கியிருந்திருப்பாங்க. அதை திரும்ப தராத மாரியும் அதுக்கு பதிலாக 20 பில்லியன் வானை இவங்க நஷ்டஈடாக தர மாரியும் ஒரு கான்ட்ராக்டை சைன் போட சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி இந்த பக்கம் உள்ள அருளியே வச்சுன்னு இருக்கேன். அதுக்குள்ளே அந்த இடத்துல நாயன் வந்து வெளியே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ்லாம் வரது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆட்களை ஏமாத்துறீங்களான்ற மாரி அங்கே இருக்கிற ப்ளூ ஸ்டோன்ஸை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்கள ஒழுங்காக அமைதியாக இருக்க சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாரும் அமைதியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஒரு டீல் வைக்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ ஸ்டோன்ஸ் இப்போதைக்கு எல்லா ஃபோனுமே திரும்ப தரணும்னு சொல்கிறாங்க. ப்ளூ ஸ்டோன்ஸ் இப்போதைக்கு இந்த லீன்றவர் ஹைனிகோர்னு ஒரு கம்பெனி வச்சிருப்பாரு, அதை 120 பில்லியன் கிட்ட வாங்கியிருக்காங்க. அது வகையில் சில ஃபவுன்ஸ் தேவைன்ற மாரி வேறு லெவலாக பேசி பக்காவான ஒரு டீலை போட்டு அதை முடிச்சு கொடுத்துறாரு. இதுக்கு மேலேருந்து நம்ம இந்த லீ கேஸை ஃபாலோ பண்ண தேவையில்ல, சிம்பிளாக இந்த லீயோடைய கேஸ் இதே இடத்துல முடிய. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ ஆரம்ப எபிசோட்லேயே பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, இவருடைய மேட்சாக வந்திருக்காது ஹீரோயினி. அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகிட்டு அப்படியே கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு முன்னாடி இருக்கிற லேடிக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆனதில் அவங்க என்னோட 11 வயசு சின்ன பொண்ணாக இருக்காங்க, இது எப்படின்ற மாரி கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி ஏகப்பட்ட ஆட்களை பார்த்தோம், ஆனால் இவங்க தான் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்காங்க, இது வந்து ஏஐயோடைய ரெக்கமெண்டேஷனில் தான் வந்திருக்கு, அதில் அவங்கள தவிர உங்களுக்கு வேறு எந்த பர்ஃபெக்ட் மேட்சுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஹீரோவுமே கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. ஹீரோயினுக்குமே அது விஷயமாக தான் கால் வந்திருக்கும். ஹீரோயினுக்குமே எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பாருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஹீரோயினுக்கு பசி எடுக்குது. அவங்க சாப்பிட்லான்னு இருக்கும்போது இந்த இடத்துல 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியுமா, ஏன்னா இது கப்புள்ஸ் ஹோட்டல்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோவுக்கு வேறு வழி கிடையாது. ஹீரோயினோடய உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு.
அந்த இடத்துல ஹீரோயினுமே உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிக்கல, நான் கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பேன்ல, இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன டேட்டிங் தானே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம டேட்டிங் தானே போகிறோன்ற மாரி ஹீரோ ஓப்பனாக பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அட்டானி யோன் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ சியோக்குன்னு கூப்பிட ஆரம்பிக்க ஹீரோவுக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஹீரோயின் கிட்ட அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தராரு. நம்ம 2 பேருக்கு வயசும் சரியில்லை, உங்களுக்கு இது வரைக்கும் மேரேஜும் ஆனது கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயினுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினி வெளியே வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம காஃபி குடிச்சிக்கிட்டு வெளியே நடந்து போனால் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த டேட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோன்ற மாதிரி சொல்ல அதுக்கேற்ற மாரி இவங்க வெளியே நடந்து அந்த இடத்துல ஹீரோ நடந்து போகும்போது லவ்வை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது லவ்ன்றது 2 பாதையில் நடந்து போகிற ஒரு விஷயம், அதே சமயத்தில் மேரேஜ்ன்றது ஒரே டைரக்ஷனில் நம்ம 2 பேருமே நடந்து போகிற ஒரு விஷயம் தான்ன்ற மாரி மேரேஜ் லவ்வையும் அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். மேரேஜில் இருக்கக்கூடிய பேஷன், அதை தொடர்ந்து வரக்கூடிய சில விஷயங்கள்ன்ற மாரி அந்த லவ்வுக்கான ஒரு அழகான எக்ஸாம்பிளை இந்த இடத்துல தந்துருந்துருப்பாங்க. ஹீரோயினுக்குமே யோன் சேக்குன்னு சொல்கிறேன் அந்த சில வார்த்தைகள் பிடிச்சிருந்துருக்கும். திடீர்னு ஹீரோயினுடைய ஸ்லிப்பர் வேறு லைட்டாக டேமேஜ் ஆக அதில் ஹீரோயினும் என்னுடைய ஸ்லிப்பர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு யோசிக்கும் போது ஹீரோ அப்படியே ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த இடத்துல நடந்து போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. உனக்கு ஹீரோவுக்கு செட் ஆகுன்னு சொன்னால் ஹீரோயினி அதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில லவ் அட்வைஸ்லாம் தராங்க. அதெல்லாம் ஹீரோயினி கேட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் இலூம் ஆஃபீஸில் ஹெட் ஆஃப் லிட்டிகேஷன் இருப்பார். அவர்கிட்ட இப்போதைக்கு சியாங் ஷோவில் ரிட்டையர் பண்ணுறதுக்கான அந்த சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அவரை டிஸ்மிஸ் பண்ண ஓட்டு தேவைப்படுது, அதுக்கு உங்களுடைய ஓட்டு தேவைப்படுதுன்னு சொல்ல அவர் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிறாரு. அது வைக்கல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சியாங் ஷோவில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே இலும்னா என்னன்ற விஷயத்தை சியாங் ஷோலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சியாங் ஷோல் தான் ஃபஸ்ட்டு இவரை இலும்குள்ளார கொண்டாந்தது. அதில் இலும்னா என்ன, அதோட ப்ரைவசி, அதோடைய பாலிசின்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இலும் எப்பயுமே கரெக்ட் ஆகாதுன்ற மாரி சொல்ல அவருமே அதுக்கான உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததாக தான் ஹியோஜு வந்து ஹியோமினுடைய அம்மாவுடைய வீட்டுக்குள்ளார போகலாமான்னு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இது ஹியோமின் நினச்சி ஹீரோயினோட அம்மாவும் உள்ளார கூட்டின்னு போக அவங்க உள்ளார போய் ஃபஸ்ட் எடுத்தோடனே அம்மானு கூப்பிட ட்ரை பண்ணுறாங்க. அது செட் ஆகலன்னொடனே உங்கள் ஆண்ட்டுன்னு கூப்பிட அந்த சைடில் இருக்கவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. இது ஹியோஜுன்னு புரியுது, நீ எப்படி பேசுகிற, உன்னால் நாங்கள் சொல்கிறதே கேட்க முடியுதானும் போது அந்த இடத்துல இருக்கிற ஹியோஜுமே எனக்கு லிப் ரீடிங் தெரியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேசுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஹியோஜு வந்து இவங்க பூனை வளர்க்குறாங்களா, அந்த பூனைக்கான ஃபுட் தான் வாங்கி வந்திருப்பாங்க, அதை தந்துட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த அம்மா நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஆக்சுவலி சைகை பாஷையில் பேசுகிறாங்க. நீ போனதுக்கப்புறம் நான் சைகை பாஷையை கற்றுக்கினேன், உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நான் உன்னை மிஸ் பண்ணதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிட்டு ஹியோஜுன்ற மாரி எமோஷ்னலாக ஹக் பண்ணி இந்த பக்கம் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சங்சுவல் வந்து டிஸ்மிஸ் பண்ண ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நடந்த மொத்த விஷயமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நாயோன் கிட்ட இது என்னுடைய குழந்தையாட்டம், இதை நல்லா பார்த்துக்கோங்கன்ற மாரி இலுமை பற்றி சொல்ல நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன்னு நாயோனை வாக்களிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல அந்த கேஸோடைய ஃபைனல் ட்ரையல் நடக்குது. அதில் டாக்குமெண்ட்லாம் படித்து பார்த்து ஜட்ஜ் வந்து சரியான தீர்ப்பை தந்துடுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் டிவைஸ் வழங்கப்படும்ன்ற மாரி தீர்ப்பு அனுப்ப, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படுற மாரியே தெரியல. ஆக்சுவலி டிவைஸ் ஆனதுக்கப்புறம் தான் லவ் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாரி இந்த இடத்துல இவங்க அவங்க குழந்தைய கூட்டாடலாமா, டின்னர் சாப்பிட்லாமான்ற மாரி அந்த மாதிரி கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிவைஸ் நடந்தாலும் கிட்டத்தட்ட கப்புள்ஸ் ஆடு தான் இருக்காங்க. அதை ஹியோமின் அதுக்கிறது தான் யோன் சேக்குன்னு பார்க்குறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கும்போது அடுத்ததாக தான் இப்போதைக்கு மேரேஜ் ப்ரப்போசல் ஜின்வு பண்ண போகிறாரு. அதுக்கான மொத்த செட்டப்புமே பண்ணுறாரு. மிஞ்சி அங்கே கூட்டாடுறது ஹீரோயினி தான். பக்கம் அவங்க கண்ணெல்லாம் முடியாது. அந்த இடத்துல ஜின்வு முன்னாடி நிறுத்த அவருமே இவருடைய மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லி அப்படியே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. ஆனாலும் அந்தமாரி ஒவ்வொரு எபிசோடில் ஒரு அழகான ஷார்ட்டை காமிச்சிருவாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயினி அந்த இலும் ஆஃபீஸோடைய வெளியே நடந்து போகிற மாதிரியான ஒரு ஷார்ட். அதே மாதிரி தான் ஹீரோ நடந்து போயின்னு இருக்காரு. முன்னாடியே ஹீரோயினி நடந்து வராங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அதே இடத்துல உட்காந்து லவ்வை பற்றி தான் பேசுகிறாங்க. லவ்ன்றது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம், அது எது அதை அமைக்கும்ன்ற மாரி அதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சொன்ன சில விஷயங்கள்லாம் ஹீரோயினி சொல்லி அந்த லவ்வை பற்றி ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நம்ம இது வரைக்குமே ஆரம்பத்துலேருந்து பார்த்த எல்லா கேஸுமே இந்த சீனில் காமிச்சு ஹீரோயினியோட வாய்ஸ் ஓவரில் அந்த லவ்ன்ற விஷயத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஹீரோவை பார்த்து காதல்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஹீரோவும் அப்படியே கேமராவை பார்த்து அவர் என்ன சொல்வார்னா லவ் இஸ்ன்ற மாரி ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. அதாவது காதல்னா என்னன்ற மாரி நம்ம கிட்ட திரும்ப கேள்வி கேட்குறாரு. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது லவ்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோ ஜஸ்ட் நம்ம கிட்ட லவ் இஸ் தான் கேட்டிருக்காரு. அந்த இஸ்க்கு பக்கத்தில் என்ன வரும்ன்ற விஷயத்த நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.